வணக்கம். இன்றைக்கி ரேக்ஸ் கிச்சனில் ஹெல்த்தியாகவும் அதே சமயம் டேஸ்டியாகவும் நம்ம மிக்ஸ்டு வெஜிடபிளை யூஸ் பண்ணி நம்ம ஒரு மசாலா செய்ய போகிறோம். அதுக்காக நம்ம அடுப்பில் தவா வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வந்த பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்போ தான் இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ சோம்பு பொரிஞ்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் பாதி பெரிய வெங்காயம், 4 பல்லு பூண்டு, 3 காஞ்ச மிளகாய், 3 பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூடவே நான் இன்றைக்கி ஒரு தக்காளியை சேர்த்து இதையும் வதக்கிக்கலாம். நம்ம இது எதையுமே நீங்கள் அதிக நேரம் வதக்கணும் இல்லை, ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கினாலே போதும். வெங்காயமும் தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கிறப்ப நம்ம அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கணும். அப்படின்னா தான் அந்த மிளகாத்தூள்லாம் கரிகிராமல் நமக்கு நல்லா செவந்து வரும். மசாலா நல்லா வதங்கி வந்த பிறகு 2 உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே நான் முத நாளே ஊற வச்சு முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை பட்டாணி இது கூட சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் இதை ஃபஸ்ட்டே சேர்த்து வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பை சேர்த்து நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டே வேக வச்சுருவோம். நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம மஷ்ரூம் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணியை சேர்த்தாச்சு. ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். ஒரு மூடியை போட்டு நம்ம 10 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். 10 நிமிஷத்துலேயே நல்லா 3/4 பாகத்துக்கு வெந்து வந்துடும் உருளைக்கிழங்கும் பட்டாணியும். இப்போ நல்லா வெந்து வந்த பிறகு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை இதில் சேர்த்து நம்ம கலந்துடலாம். இது கூடவே நான் இன்றைக்கி கொஞ்சம் பன்னீரையும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நீங்கள் வதக்கிக்கோங்க. இந்த பன்னீர், மஷ்ரூம், உருளைக்கிழங்கு, பீஸ் இதெல்லாம் நம்ம சேர்த்து செய்கிறப்ப ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதில் ஏதாவது ஒரு பொருள் இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு செய்யுங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ எல்லா பொருளையும் நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு. நம்ம மூடியை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நம்ம மஷ்ரூமையும் நம்ம பன்னீர்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் வெந்து வரட்டும். நல்லா வெந்து வந்த பிறகு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து கலந்து இது கூட நம்ம கலந்துருவோம். இதை நீங்கள் கிரேவி மாதிரி வச்சு சாப்பிடணும் அப்படின்னாலும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம தண்ணியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா கிரேவி பக்கத்துக்கு வந்துடும். நமக்கு சப்பாத்தி கூட சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி கிரேவி மாதிரி இல்லாமல் நம்ம சாதத்து கூட கொஞ்சம் திக்காக வச்சு சாப்பிட்ற மாதிரி கூட்டு மாதிரி நான் பண்ணுறேன். தேங்காவை சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா நமக்கு ட்ரை ஆகி வந்துடும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிட்டு ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது சாதத்து கூட, தோசை கூட, இட்லி, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.